பண்ணுவா, டென்சில் வந்து அம்மா நான் உனக்கு சைனா போனேன்ல ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்வா. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அவ வந்து லீபாய்ன்னு ஒரு பொயட் இருந்தாரு அங்க அந்த பீரியட்ல, தாவோயிஸ்ட் பீரியட்ல. அவர் கொடுத்த வந்து ஒரு இதை நான் வச்சிருக்கேன், எடுத்திருக்கேன் நான் உனக்கு பாரு அப்படின்னு சொல்லி புக் எடுத்து கொடுப்பா. அந்த பொயட்ரி புக் எடுத்து கொடுத்த உடனே அவ என்ன பண்ணுவா, இது வந்து அந்த லாங்குவேஜ்ல இருக்கு, உனக்கு படிக்க தெரியாதுன்னு தெரியும், அதனால பாட் லாங்குவேஜ்ல நான் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், இதையும் பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இவங்க 2 பேரும் அடிக்கடி அங்க உட்கார்ந்து அந்த காட்டேஜ்ல இருக்கும்போது உட்கார்ந்து பேசினாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் பார்த்தா மெடிடேஷன்ல வசுந்தரா உட்கார்ந்துருப்பா. இவளும் பக்கத்துல போய் மெடிடேஷன்ல உட்காருவா. உட்காரும் போதுதான் அப்ப தெரியும் வசுந்தரா வந்து யாருனாக்க தாத்தா ஈயோட சர்வெண்டா இருந்தவ அந்த பீரியட்ல. அப்போ வந்து ஈ வந்து இந்த பூமி அதை கிளம்பி போகும்போது அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க, இவகிட்ட இவள இது சுன்முகாவை வந்து அந்த லேடி அந்த சர்வெண்ட் கிட்ட, சர்வெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் அவகிட்டதான் ஒப்படைச்சிட்டு போனா. அவங்கதான் வந்து கூட்டிட்டு போய் அவளை மூன் காடஸ் அப்போ வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சு மூன் காடஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்தது. இதெல்லாம் என்ன பண்றா, அவ உட்காந்து தன்னோட அந்த பாஸ்ட் லைஃப வசுந்தராவோட கனெக்ட் பண்ணி அவ பாக்குறான். ஒரு ஓல்டு மேன் ஃபாரஸ்ட்ல நான் போயிட்டே இருக்கும்போது என்னை வந்து பார்த்தாரு. என்னை வந்து பார்த்துட்டவன்னா, ஆனா எனக்கு என்ன எப்படி இருந்ததுன்னா, அவரோட நான் நிறைய காலங்கள் பழகின மாதிரியான ஃபீலிங்லாம் எனக்கு இருந்தது. அதே ஃபீலிங்ல நான் என்ன பண்ணேன், அப்படியே இருக்கும்போது நான் அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன், என்னோட வந்து நீங்க கூட இருங்க, என்னோட காட்டேஜ்ல வந்து ஒரு 2 days ஆவது நீங்க தங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். அதே மாதிரியே அவரும் வந்து 2 days தங்கினாரு. நான் அவருக்கு குக் பண்ணி போட்டேன். என்னவோ புதுசா குக் பண்ணி போடல, ஏதோ ஒரு காலத்துல நான் அவருக்கு சமைச்சு போட்ட மாதிரி ஃபீலிங்ல தான் இருந்தது. அவர் வந்து என்னோட மைண்ட்ல வந்து ரொம்ப பிரசன்டபிளா இருந்தாரு. அப்புறம் அங்கிருந்து அவர் கிளம்பி போகும்போது என்ன கேட்டாருனாக்க, நீ என்ன ரொம்ப ப்ரீஷியஸா நீ நினைக்கிறது எதுன்னு அவர் கேட்டாரு. அவ சொன்னா, என்னவோ உங்களோட ஒரு பழகின உணர்வு இருக்கு, உங்களோடயே டிராவல் பண்ண அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கு, அது இன்னும் எனக்கு ப்ரீஷியஸா இருக்குன்னு உடனே, உனக்குள்ள வந்து ஒரு வைரம் மின்னிட்டு இருக்கு, அந்த வைரத்தை இனிமே பார்க்க ஆரம்பி, அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அப்பையில இருந்து நான் வந்து பாஸ்ட் பத்தி நான் பாக்குறதே கிடையாது, எனக்கு வரதும் இல்ல. நான் பாக்குறதெல்லாம் ஃபியூச்சரை பத்தி தான் பாக்குறேன். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்மளுடைய விஸ்வ குருவான பிதாமகா பிரம்மரிஷி பத்ரிஜி மற்றும் ஸ்வர்ணமாலயா பத்ரிஜி அவங்களோட பிளஸிங்ஸோட நம்ம இத்தனால டான்ஸ் வித் டெக்கினி என்ற புத்தகத்திலிருந்து ஞானத்தை பெற்று வந்தோம். இன்றைக்கு அதன்படி 20வது நாள். உன்னை வந்து நான் விட்டுட்டு போயிட்டேன். நான் ஏன் திருப்பி இங்க வந்திருக்கேன்னா, நான் வந்து உன்னை விட்டுட்டு கீழே வந்து உன்னை என்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட விட்டுட்டு என்னோட பிலவ்டு ஒய்ஃபை தேடி, ஏன்னா அவ இல்லாம அவங்கள பார்க்காம என்னால இருக்க முடியல. அதனால யூனிவர்ஸ்ல எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சே ஆகணும்ன்ற ஒரு வெறியில நான் என்ன பண்ணேன், விட்டுட்டு போயிட்டேன். உனக்கு நான் கல்யாணம் பண்ணல, உனக்கு சொல்ல இது அந்த குழந்தைக்கு நான் கல்யாணம் பண்ணல, நான் செய்ய வேண்டிய கடமைகள் எதுவுமே பண்ணல, ஆல்ரெடி அவங்க அம்மாவும் பண்ணாம விட்டுட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி போய் அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்க, கொஞ்சம் காலங்கள் கழிச்சு எனக்கே ஒரு ஃபீலிங் வந்தது, ஐயோ அந்த குழந்தைய நான் அப்ப விட்டுட்டே வந்துட்டேனே, நான் அது எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. அப்ப அவங்க கேக்குறாங்க, அந்த குழந்தை அப்புறம் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அப்ப அவ சொல்ற, இவ பத்மா கேக்குறா. அப்ப சொல்றாங்க, அந்த குழந்தை வந்து கல்யாணம் ஆகி அவளோட லைஃப் அவ லீட் பண்ணிட்டு அடுத்தடுத்து பிறவிகள்லாம் எடுத்து அவ வந்திருக்கா, டிராவல் பண்ணி வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கேட்பாங்க, அம்மாலாம் வந்து சில ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து அவ ரைஸ் பண்ணுவா. என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலான்னு பார்க்கலாம். அப்ப அதே மாதிரி நான் உன்னை விட்டுட்டு போய் என்ன ஃபீல் பண்ணணும், அதே மாதிரி ஃபீலிங் வந்து இவங்களுக்கும் இந்த அம்மாலாக்கும் இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க, உன்கிட்ட வரணும், உனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டே இருந்தாங்க. ஆனா உன்னோட பான்பு டீச்சர் இருக்காங்க இல்லையா, டல்லா, அவங்கதான் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப வேண்டாம், ரைட் டைம் வரும், அந்த ரைட் டைம் வரும்போது உன்னோட ஹெல்ப் ரொம்ப தேவைப்படும் அவங்களுக்கு, அதனால நீ வந்து அப்ப போய் நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதனால இப்ப இந்த பிறவியில உனக்கு வந்து எங்களோட கைடன்ஸ் உனக்கு தேவைப்பட்டது, அதனால நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கேக்குறான், என் அமாலா எதுக்காக, why did she come to me after a long time வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, this mother from long time waiting for you to meet you again. அப்புறம் நேரம் வரும்போது அவங்க இந்த சர்வீஸ உனக்கு பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க.
இப்ப வந்தாங்க பிகாஸ் ஆஃப் ஹர், அவங்க வந்தாங்க, வந்ததுனால ஷீ கேன் மேனேஜ் டு ஓபன் யுவர் இன்னர் டோர். ஓபன் பண்ணி உன்னோட பாஸ்ட ஓபன் பண்ணாங்க. நீ வந்து உன்னோட பாஸ்ட பார்த்த, என்னென்ன பிறவிகள்லாம் எடுத்திருக்கேன்னு. அதே மாதிரி நீ பாஸ்ட பார்த்து அந்த ஜர்டனோட ஒரு அமிக்கபிள் ரிலேஷன்ஷிப்க்கு நீ வந்த, உன்னோட நீ அபேண்டன் சன்னோட நீ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு வந்த. அது மட்டும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த லைஃப் வந்து உனக்கு அது மட்டும் சால்வ் பண்ணி கொடுக்கல. உனக்கு இருக்கிற ஆங்கர், ஃபியர், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கு உனக்கு. ஏன்னா அதெல்லாம் நம்ம விட்டாதான் உன்னோட சோல் வந்து ப்ராக்ரஸ் ஆகும். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, உனக்கு வந்து தேவையான எத்தனையும் அவங்க பண்ணிருக்காங்க. பட் இன்னர் ஒர்க்கை நீ எப்பவுமே பண்ணணும். அவங்க நிறைய டீச்சிங்ஸ் உனக்கு கொடுத்துருக்காங்க. நீ உட்கார்ந்து எகெயின் அண்ட் எகெயின் எகெயின் அண்ட் எகெயின் நீ பார்த்து 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 அவங்க மெடிடேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மெடிடேஷனையும் நீ என்ன பண்ணும், இது பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி பண்ணி நீ என்ன பண்ணணும், உன்னை யாருன்னு இன்னர் அவேக்கன் அந்த ப்ராசஸ்க்கு நீ உன்னை தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்வாரு. அப்புறம் என்ன சொல்வாருன்னா, இத பாரு பத்மா, இப்ப நீ வந்து நீ யாருன்னாக்க, நீ வந்து இப்போ அங்க ஹேன் எம்பரர்ல இருந்த சூவாவும் நீ கிடையாது. அதே மாதிரி உமன் பொயட் ஷோவும் நீ கிடையாது. அதே மாதிரி சிஸ்டர் கிளாரும் நீ இப்ப கிடையாது. நீ இப்ப வந்து பத்மா துஷோமா. ஆனா இது வந்து இப்ப உனக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் வெரி சூன் உன்னோட ஃபியூச்சர் வந்து வேற ஃபார்ம்ல இருக்கும். அப்ப ஒவ்வொரு லைஃப்லயும் நீ என்னென்ன கத்துக்கிறியோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ஒரு லெசனா எடுத்து, எக்ஸ்பீரியன்ஸா எடுத்து 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 நீ இன்னர்ல டிராவல் பண்ணி உன்னோட இன்னர் பீயிங்கோட நீ கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நீ வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் அவ கேக்குறா, விச் பிளேஸ் அம்மாலா லிவ் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அம்மாலா வந்து இந்த வேர்ல்டுல வந்து நிறைய உலகங்கள் இருக்கு. அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு வேர்ல்டுல இருக்காங்க. இது வந்து இங்க பூமியில இருந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ஆனது. ஆனா பூமியில இருந்து ரொம்ப தூரத்துலயும் கிடையாது, ரொம்ப கிட்டக்க தான் இருக்கு. அது என்னன்னா, அங்க இருக்கிற கான்சியஸ் நிறைய உலகம் இருக்கு. ஒவ்வொரு உலகத்துலயும் ஒவ்வொரு அளவான கான்சியஸ்னஸ் இருக்கும், ஒவ்வொரு விதமான கான்சியஸ்னஸ் இருக்கும். யூஸ்வலி அவங்க இவங்க இருக்கிற இடம் டக்கினிஸ். உங்க அம்மா வந்து IHA ஈயான்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா டக்கினிஸ்ன்னு கூப்பிடுவாங்க, ஆர்எல்ஸ் கந்தர்வான் கூட அவங்கள கூப்பிடலாம். ஓகே, இல்லைன்னா டிவைன் பீயிங் கூட காமனா நம்ம கூப்பிடலாம். அவங்க என்ன பண்றாங்க, லைட் ஃபார்ம்ல ஒளி உலகத்துல அவங்க இருக்காங்க. அங்க ஒளி உலகத்துல இருந்து ஹியூமனுக்கு அப்பப்ப இந்த பூமிக்கு வந்து ஹியூமனுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதை எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க. இப்ப வாட்டர் தேவைப்படுறது ஹியூமனுக்குனாக்க, நிறைய ஐஸ் இது இருந்தது இல்லையா, லேண்ட் இருந்தது இல்லையா, அந்த ஐஸ் எல்லாம் டான்ஸ் ஆடி அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் பண்ணி நிறைய லேக் கிரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி கிரியேட் பண்ணதுதான் இங்க நம்மள சுத்தி இருக்கிற லேக், நாம்திஷோ லேக், பால்டன் லம்போ, அப்புறம் லாஹோஸ், அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து இன்னொரு மான்சரோவர், இது சரஸ்வதி ரிவர், இதெல்லாமே வந்து அப்படி கிரியேட் பண்ணப்பட்டதுதான் இங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த டிவைன் பீயிங் எல்லாம் எப்படின்னாக்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப இதா ஃபோர்ஸ் இருக்கு. அவங்க வந்து நம்மளோட வேர்ல்டு பிசிக்கல் வேர்ல்ட கிராஸ் பண்ணி அவங்க போவாங்க. ஆனா ஒரு காலமும் மனிதர்களாகிய நாம வந்து அவங்களோட வேர்ல்டு வந்து கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இத அப்ப அவங்க கேக்குறாங்க, அப்ப அவங்க இருக்கிறது வந்து லைட் ஃபார்ம் வேர்ல்டுன்னு சொல்றீங்களே, அப்ப அது வந்து அவ கேக்குறா, இஸ் த வேர்ல்ட் இஸ் ஒன் ஆஃப் த புத்தா ரீமான்னு கேக்குறா அவ. அவர் சொல்றாரு, அப்கோர்ஸ் அப்படியும் சொல்லலாம். என்லைட்டட் பீயிங்ஸ் லிவ்டு த, இங்க இருந்து யாரெல்லாம் என்லைட் ஆகி போறாங்களோ அவங்க எல்லாம் அங்க இருப்பாங்க. பட் தேர் ஆர் சம் டிகிரிஸ் ஆஃப் அவேர்னஸ். ஒவ்வொரு பீயிங்கும் ஒவ்வொரு டிகிரி ஆஃப் அவேர்னஸ் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கும். எவ்ரிபடி அவேர்னஸ், எவ்ரிபடி வென் தே டை. இப்ப இந்த பூமியில இருந்து அவங்க இறக்குறாங்க இல்லையா, இறந்து போகும்போது அந்த சோல் வந்து ரொம்ப மெட்டீரியல் அட்டாச்ல இருந்தாக்க, அப்ப அவங்களோட ஸ்டேட் அங்க போனா எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி ஸ்லீப்பிங் ஸ்டேட்ல இருப்பாங்க, ஒரு ட்ரீம் ஸ்டேட்ல அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த பிசிக்கல் திருப்பி என்ன பண்ணுவாங்க, அவங்க திருப்பி பிசிக்கல் ஃபார்ம் எடுத்து இந்த பூமிக்கு வருவாங்க. அது வந்து இதுவும் நம்ம பார்க்க போனா அனதர், இது வந்து அனதர் டைமென்ஷன் ஆஃப் ரியாலிட்டின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி
தோஸ் who are not still மெட்டீரியலா இருக்க மாட்டாங்க. பட் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பாஸ்ட் லைஃப்ல அவங்க சில பேரோட வந்து அட்டாச்மெண்ட் அண்ட் லவ் வந்து ஸ்டில் அப்படியே இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஜாயஸ் ஸ்டேட்ல அங்க இருப்பாங்க. அங்க இருந்துட்ட பிறகு அப்புறம் அவங்களோட சம்ஸ்காரம் என்ன பண்ணும்னாக்க அவங்கள வந்து டிமாண்ட் பண்ணும் திருப்பி இந்த பூமியில வந்து ரீபர்த் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு உலகமும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கேக்குறா, இன்னொன்னு என்ன கேக்குறான்னாக்க, இது குடைமெட் அம்மாலா, என்னோட இந்த லைஃப் டிராவல்ல நான் அம்மாலாவை எப்பயாவது நான் மீட் பண்ணிருக்கேனான்னு கேக்குறா. அப்ப அவர் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் எஸ்க்கு வந்து இது வந்து தெரியாது, இத வந்து மறைக்கப்பட்டிருக்கும், நம்மளுக்கு இந்த ஞாபகம் கிடையாது. பட் ஆனா என்னோட நாலேஜுக்கு பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படின்னு அவர் சொல்வாரு. அப்புறம் நீ அப்ப கேட்பேன், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. கேட்கும் போது என்ன சொல்றாங்க, ஆஃப்டர் நான் வந்து நீ வந்து சின்வாவா இருக்கும்போது நான் ஹேங் என்கரேஜ் பீரியட்ல உன்னோட தாத்தாவா வந்தேன். ஃபர்ஸ்ட் உன் தாத்தா தான், நான் தாத்தாவா இருந்தவ தான், அப்பாவா இருந்தவ தான், உனக்கு நான் தாத்தாவா வந்தேன். ஓகே, தாத்தாவா இருக்கும்போது அப்ப என்ன நடந்ததுனாக்க, ஒரு அதுக்கப்புறம் வந்து நான் அந்த தாத்தாவா இருந்து அப்புறம் 1 or 2 ஹியூமன் பர்த் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்லைட்டட் சோல் ஆயிட்டேன். அப்புறம் இந்த பூமியில வந்து யார் யாருக்கெல்லாம் நான் ப்ராமிஸ் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுவேன்னு சர்டன் டிமாண்ட்ஸ் இருக்கும். அந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நான் இங்க பூமிக்கு அப்பப்போது வந்துட்டு போவேன். உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண ஹேண்ட்ல என்னன்னாக்க, உன்னோட இது வந்து உன்னோட சன்னோட நீ எப்போ எந்த பர்த்ல வந்து நீ பீஸ் ஆறியோ அந்த டயத்துல நான் உன் கூடயே இருந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த டைம்ல நான் வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாரு. அப்ப அவங்க கேக்குறாங்க, இது ஏன் வந்து ஹியூமனுக்கு மட்டும் வந்து இவ்வளவு பர்த்தை வந்து கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய வந்து என்னன்னா அவேர்னஸ்ல அவங்க இருக்க மாட்டாங்க. அப்புறம் நிறைய அந்த பாஸ்ட் லைஃபோட வாசனாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கேரி பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு லைஃபையும் எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்காம அதுல இருக்கிற சுக துக்கங்கள்லாம் அவங்க மாட்டிப்பாங்க. அது மாட்டினதுனாலதான் வந்து என்னாச்சுன்னா நிறைய பர்த் அண்ட் டெத் சைக்கிள பார்த்து 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 அப்புறம் இன்னர் அவேர்னஸ்க்காக ஒரு ப்ராசஸ் நடக்கும், அவங்களுக்கு கட்டாயமா அந்த லைஃப்ல நடக்கும். அந்த லைஃப்ல நடக்கணும்ன்ற இருக்கும்போது நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இன்னர் ப்ராசஸ் நடக்கும். இப்போ உனக்கும் வந்து நிறைய புரிதல் கிடைச்சிருக்கு. இது நீ என்ன பண்ணும், எகெயின் அண்ட் எகெயின் எகெயின் அண்ட் எகெயின் உட்கார்ந்து நீ இது பண்ணி எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் சொல்றாரு. அப்புறம் அவர் என்ன கேக்குறாருன்னா, நான் ரொம்ப நாள் வந்து இங்க இருக்க முடியாது, என்னோட அப்பியரன்ஸ் வந்து இன்னொரு இடத்துல ரொம்ப தேவைப்படுது, அதனால நான் இங்க இருக்க மாட்டேன், நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்ட உடனே இவ என்ன பண்றா, அப்படியே அந்த வெளியில வந்து அந்த ஹட்டுக்கு வெளியில வந்து அந்த மூன் லைட்ல உட்காந்து பார்க்கும்போது அப்படியே தூங்கிடுறா டயர்ட்ல. அதுக்கப்புறம் காலையில எழுந்து பார்த்தாக்கா அங்க என்ன இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. இவர் வந்து இருக்க மாட்டாரு. என்ன ஈன்ட்டு ஃபுல்லா போய் தேடுவா, எல்லா இடத்துலயும் தேடினா இருக்க மாட்டா. சரி குளிக்க போலான்னு போனா பாத்டப்ல மட்டும் வார்ம் வாட்டர் இருக்கும், குளிச்சுட்டு வருவா. கொஞ்சம் ஃபுட் இருக்கும், அந்த ஃபுட்டை என்ன பண்ணுவா எடுத்து சாப்பிட்டுடுவா. சாப்பிட்டுட்டு அம்மாலா வருவாங்களா, வருவாரா, எங்கேயா வாக்கிங் போயிருப்பாரு, இல்ல வேற ஏதாவது விஷயமா போயிருப்பாரு, திருப்பி வருவாரு 2 நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அவர் வரவே இல்லை. அப்புறம் ஃபுட்டும் இருக்காது, குளிக்கிறதுக்கு வாட்டரும் இருக்காது, எல்லாமே ட்ரெயின் ஆயிடும் அந்த இடத்துல. அப்ப என்ன பண்ணுவா, சரி நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் போது அவளுக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் வரும். என்ன வாய்ஸ் வரும்னாக்க, அந்த வாய்ஸ் என்ன சொல்லுனாக்க, பத்மா இப்ப உன்னோட டைம், உன்னோட ஒர்க் இங்க முடிஞ்சு போச்சு, திஸ் இஸ் யுவர் டைம், நீ என்ன பண்ற, உன்னோட சிஸ்டர் பூமாக்கு வந்து நீ ரொம்ப தேவைப்படுற, அதனால இம்மீடியட்டா நீ கிளம்பி உன் சிஸ்டர் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்ன உடனே இவளுக்கு வந்து அப்ப என்ன பண்ணுவா, ஐயோ என் சிஸ்டருக்கு என்னவோ ஏதோ தெரியலையே, நான் இத்தனை வருஷமா நான் அவளை மிஸ் பண்ணிட்டேன், நான் நினைச்சு கூட நான் பார்க்கல, நானு வேற ஒரு வேர்ல்டுல இருந்த மாதிரி எனக்கு இருந்தது, அதனால நான் இப்ப என்ன பண்றேன்னா நான் கிளம்புறேன், இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு இவங்க அம்மாலாம் வந்து இவளுக்கு நிறைய ட்ரெஸ், இங்க வரும்போது நிறைய ட்ரெஸ் வாங்கி வச்சிருந்தாங்கல்ல, அதெல்லாம் அவங்க ஞாபகம் இருக்குமா எல்லாத்தையும் எடுத்துப்பா. எடுத்துட்டு என்ன பண்ணுவா, கிளம்பிது அன்பு ஏறிட்டு என்ன பண்ணுவா, நேரம் நம்ம எங்க போலாம், பூமா இருக்கிற இடத்துக்கு போலாமா, நானா இப்ப பூமா எங்க இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல, அதனால நம்ம நேரம் பசுந்தரா கிட்ட போலாம், பசுந்தரா வந்து நல்லா கைட் பண்ணுவா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்றா, பசுந்தராவோட ஹட்டுக்கு போறா, ஹெர்மிட் போறா. அங்க போனவொடனே பசுந்தரா என்ன சொல்றானாக்க, இவளுக்காக வெயிட் பண்ண மாதிரி
சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ற மாதிரி அவ இருப்பா. அப்ப இவ போய் சொல்வா. இவ என்ன நினைப்பானா, நம்மள பார்த்தவொன்னே இது வசுந்தரா வந்து நம்மள ஹக் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினைச்சா. ஆனா ரொம்ப சர்வசாதாரணமா, பத்மா நீ முன்ன மாதிரி கிடையாது. இப்ப உனக்குள்ள இந்த 2 இயர்ஸ் ரிட்ரீட்ல உனக்கு நிறைய மாற்றங்கள் உனக்குள்ள வந்திருக்கு. நீ என்ன பண்ணணும், அந்த மாற்றத்தெல்லாம் நீ என்ன பண்ணணும், விடாம நீ ஒர்க் அவுட் பண்ணணும். அவளும் ஆமான்னு சொல்லுப்பா. சரி நீ சாப்பிடு, தூங்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன ரொம்ப வருத்தப்பட வைக்குது. என்னன்னாக்க, பூமாவோட ஹஸ்பண்ட் அவரு டாஷி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து இது கண்ணு போயிடுச்சு. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி அவரால வந்து அந்த இது சித்திரங்கள்லாம் இனிமே வரைய முடியாது மொனாஸ்ட்ரியில. அதனால அவங்க லாஷாக்கே அவங்க வீட்டுக்கே அவங்க வந்துட்டாங்க. இப்ப பூமாவும் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. நீ உன்னோட இது வந்து ஹெல்ப் வந்து இப்ப ரொம்ப தேவைப்படுது பூமாக்கா. அதனால நாளைக்கு காலையில நம்ம 2 பேரும் கிளம்பி அங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி காலையில எழுந்துக்கிறாங்க, கிளம்புறாங்க. கிளம்பி அவருக்கு தேவையான, தாஷிக்கு வந்து ரொம்ப சிக்கா இருக்காரு வேற. அதனால அவருக்கு தேவையான கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் இவ எடுத்துக்கிறா, வசுந்தரா எடுத்துக்கிறா. எடுத்துட்டு இவங்க 2 பேரும் போறாங்க. அங்க போன உடனே வசுந்தரா என்ன சொல்றா, நீ ஃப்ரண்ட்ல போயிட்டு நீ வீட்டுக்குள்ள போ, நான் பேக்ல வந்து சில ஹெர்ப்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல போய் டோரை நாக் பண்ணும்போது அங்க டோரை திறந்தா டென்ஷன் நின்னுட்டு இருப்பான், அவளோட சன் நின்னுட்டு இருப்பான். நின்ன உடனே இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும். டென்ஷன், நீ எப்போ வந்தன்னா, நீ சாங் எம்பரருக்கு அங்க போயிருந்த இல்லையா, சைனா போயிருந்த இல்லையா, சைனால இருந்து நீ எப்போ வந்த அப்படின்னா, வீக் இது லேட்டர் தான் நான் வந்தேன். வந்த அப்புறம் தான் எனக்கு வந்து என்னோட அபாட் மொனாஸ்ட்ரியில அபாட் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி உன் சிஸ்டர் உன்னோட அம்மாவோட சிஸ்டர் ஆன்டி வந்து ரொம்ப உடம்பு இல்லாம இருக்காங்க, அதனால நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி என்ன அனுப்பிச்சாங்க. நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், சரி நம்ம அப்புறம் போலாம், ஃபர்ஸ்ட் என்ன பூமா கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னுவா. பத்மா போய் பூமாவை பாப்பா. பூமா வந்து அவளை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுவா. லைஃப்ல சில காலங்கள் வந்து எனக்கு ரொம்ப டஃப் ஆயிடுச்சு பத்மா, அப்ப நீ என் கூட இருக்கணும்னு நான் பண்ண, ஆனா நீ எங்க இருக்க ஏதா இருக்கேன்னு உன்னை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கல. பட் ஆனா நீ சேஃபா இருக்க, ரிட்ரீட்ல இருக்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. இனிமே நீ வந்து என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லுவா. சரின்ட்டு என்ன பண்ணுவா, நான் போகமாட்டேன் இனிமே அப்படின்னு. நீ வசுந்தரா அந்த காட்டேஜ்ல உன்னோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் வச்சிருக்க இல்லையா, எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கே வந்துடு அப்படின்னுவா. அப்ப வந்து என்ன ஆகும், நெக்ஸ்ட் டே வந்து இவளோட 3 டாட்டர்ஸ், பத்மாவோட 3 டாட்டர்ஸ், சன் ஆல்ரெடி இருக்காரு, பூமாவோட 2 சன்ஸ் அண்ட் டாட்டர் எல்லாருமே, அப்புறம் அவளோட 2 சிஸ்டர்ஸோட ஃபேமிலிஸ், ஃபுல் ஃபேமிலி எல்லாருமே இங்க வந்துடுவாங்க. வந்திருந்து எல்லாரும் ஒருத்தர் இது பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப பேசிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது, இவ என்ன பண்ணுவா, டென்சின் வந்து, அம்மா நான் உனக்கு சைனா போனேன்ல, ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்வா. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அவ வந்து லீபாய்னு ஒரு பொயட் இருந்தாரு அங்க, அந்த பீரியட்ல, தாவோயிஸ் பீரியட்ல. அவர் கொடுத்த வந்து ஒரு இதை நான் வச்சிருக்கேன், எடுத்திருக்கேன், நான் உனக்கு பாரு அப்படின்னு சொல்லி புக் எடுத்து கொடுப்பா. அந்த பொயட்ரி புக் எடுத்து கொடுத்த உடனே அவ என்ன பண்ணுவா, இது வந்து அந்த லாங்குவேஜ்ல இருக்கு, உனக்கு படிக்க தெரியாதுன்னு தெரியும், அதனால பாட் லாங்குவேஜ்ல நான் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், இதையும் பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவ ஹாப்பியா வாங்கிப்பா. லீபா யாருன்னா, இவ ஷூவா இருக்கும் போது இவளோட ஹஸ்பண்டா இருக்கிறவ, அவர் வந்து கிரேட் பாயிண்ட் அந்த காலத்துல, அவர் எழுதுற புக்கு திருப்பி இவ கையிலேயே வருது. அப்ப அவர் என்ன சொல்வாரு, அவரோட ஒய்ஃப் இருந்தாங்களா ஷூன்ட்டு, அவங்க கூட ஒரு பெரிய பொயட்டிஸ்டா. பட் ஆனா அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அந்த இன்னும் ரொம்ப இல்ல, அது அழிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அங்க கிடைக்கல, நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும், இல்லைன்னா அந்த பாயிண்ட் கூட கொண்டு வந்து உனக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்வான். இதே மாதிரி இப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இவர் வந்து பூமாவோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆவாரு. ஆனாலும் அது டைம் பீயிங்கா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு அவரு பாடி வெக்கேட் பண்ணிடுவாரு. அவர் இறந்த போது என்ன பண்ணுவா, பூமாக்கு இவ கூடயே இருப்பான். எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்திருப்பாங்க. வந்துட்டு எல்லாரும் கிளம்பி போகும்போது, அப்ப பூமா என்ன சொல்லுவானாக்கா, பூமா, பத்மா நீ நானும் தான் இங்க இருக்க போறோம், என்னோட 2 சில்ட்ரன் பக்கத்துல தான் இருக்காங்க, டாட்டரும் பக்கத்துல தான் இருக்கா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கோ, நம்ம வந்து நாம்திஷோ லேக்குக்கு போயிட்டு வரணும், நம்ம ஃபேமிலியா எல்லாருமா சேர்ந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் போகணும் அப்படின்னு சொல்வா. அப்ப போலாம் நம்ம. ஆனா அதுக்கு முன்னால நான் போய் வசுந்தரா பாத்துட்டு வந்தேன், ஏன்னா நான் அங்க இருந்து விட்டுட்டு வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இல்லையா, கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு, நான் போய் பார்க்கவே இல்லை வசுந்தராவை. நான் போய் வசுந்தரா பார்த்துட்டு வரேன், வந்த அப்புறம் நம்ம கிளம்பலாம். அப்ப சமயம் என்ன சொல்வா, நாம்திஷோ லேக்குக்கு நீங்க உங்க 2 பேருக்கும் ரொம்ப வயசாச்சு, அதனால நீங்க வந்து இதுவா டிராவல்ல கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு வேண்டிய அத்தனை ஏற்பாடுகளும் நானே பண்றேன்னு சொல்லி சமயம் ஒத்துப்பா.
இங்க என்ன பண்ணுவா, இவ போய் பசுந்தரா பாக்கறதுக்கு போவா. அங்க காட்டேஜ்ல பசுந்தரா இருக்க மாட்டா. நேரா என்ன பண்ணுவா, அவ ஃபாரஸ்ட் உள்ள போவா. இவங்க 2 பேரும் அடிக்கடி அங்க உட்கார்ந்து அந்த காட்டேஜ்ல இருக்கும்போது உட்கார்ந்து பேசினாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் பார்த்தா மெடிடேஷன்ல பசுந்தரா உட்கார்ந்திருப்பா. இவளும் பக்கத்துல போய் மெடிடேஷன்ல உட்காருவா. உட்காரும் போதுதான் அப்ப தெரியும் பசுந்தரா வந்து யாருனாக்க தாத்தா ஈயோட சர்வெண்டா இருந்தவ அந்த பீரியட்ல. அப்போ வந்து ஈ வந்து இந்த பூமி அத கிளம்பி போகும்போது அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க இவகிட்ட இவ்வள இது சுன்முகாவ வந்து அந்த லேடி அந்த சர்வெண்ட் கிட்ட சர்வெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் அவகிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போனா. அவங்கதான் வந்து கூட்டிட்டு போய் அவளை மூன் காடஸ் அப்போ வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சு மூன் காடஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்தது. இதெல்லாம் என்ன பண்றா, அவ உட்காந்து தன்னோட அந்த பாஸ்ட் லைஃப வசுந்தராவோட கனெக்ட் பண்ணி அவ பாக்குறான். அப்ப என்னாச்சுனாக்க இவரு என்ன சொல்வாரு, வந்து ஒரு டைம் இவளுக்கு ரிட்ரீட்ல அங்க இருந்தாரு இல்லையா அந்த மவுண்டன்ல ஏர்லிங் வேலில, அவர் என்ன சொல்லியிருப்பானாக்க, நீ வந்து எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸான டைம் எப்படி இருந்ததுனாக்க, நீ வந்து சூவாவா இருக்கும்போது என்னோட ரொம்ப அட்டாச்சா இருந்த. ஆனா அப்ப உனக்கு ட்ரையல் இருந்தது. அந்த பீரியட் என்னன்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து உனக்கு எகென்ஸ்டா இருந்தாரு, உன்னோட சன்னும் எகென்ஸ்டா இருந்தான். உன்னை வந்து நான் எப்படி வந்து சரி பண்றது, இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்போ வந்து கனவுல வந்து உங்க அம்மாலா வந்து எனக்கு தோணா டக்கினிஸ் கனவுல வந்து சொன்னாங்க, இப்ப சத்திக்கு வந்து சுன்ஹாவை வந்து மறைவிடத்துல வச்சுடு, வேண்டாம், ஏன்னாக்க நிலைமை சரியில்லைங்க. இப்ப அவங்களோட மென்டல் இது வந்து அவங்கள வந்து அவங்க கொடுக்குற அந்த கஷ்டத்தை வந்து அவங்களால சமாளிக்க கூடிய ஸ்ட்ரென்த் கிடையாது, மென்டல் ஸ்ட்ரென்த் கிடையாது. அதனால ஒழிச்சு வச்சுடுன்னு அவங்க சொல்வாங்க. அதே மாதிரிதான் நான் வந்து உன்னை ஒழிச்சு வச்சேன். அப்புறம் தான் எனக்கு நானும் அம்மாலாவை தேடி தேடி என்னோட ஒய்ஃபை தேடி தேடி நிறைய அலைஞ்சேன் இல்லையா, அலைஞ்சு யூனிவர்ஸ்ல எந்தெந்த இடத்துக்கோ போனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அவங்க என்னை விட்டு போவே இல்லை, எனக்குள்ளதான் இருக்காங்கன்ட்டு. அந்த யூனியன் நடந்தது, அந்த யூனியன் நடந்த பிறகுதான் எனக்கு புரிதல் வந்தது. அது வரைக்கும் பிரிவுங்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவுங்கிறது ஜஸ்ட் மைண்டோட இல்லூஷன் தான் அப்படின்னு சொன்னது இவளுக்கு ஞாபகம் வரும். இந்த இதை அப்படியே வரிசையா பார்ப்பான். பார்த்துட்டு என்ன பண்ணுவா, கண்ணு முழிக்கும் போது வசுந்தராவும் கண்ணு முழிச்சிருப்பா. எப்ப வந்த பத்மான்னு கேட்பான். கொஞ்ச நேரம் முன்னாலதான் வந்தேன் அப்படின்வா. நீ இப்ப உட்கார்ந்துல மெடிடேஷன்ல உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவ சத்தம் ஒன்னும் சொல்ல மாட்டான். ஆனா இவளும் வந்து தனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸையும் வசுந்தரா சொல்லியிருப்பா. உனக்கு மெடிடேஷன்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலோ இல்ல நீ வந்து உன்னோட பாஸ்ட் லைஃப்ல எங்க இருந்த, யார் உனக்கு ரிட்ரீட் பண்ணா, இதெல்லாம் பத்தி பாஸ்ட் லைஃப் பத்தியோ நீ வந்து யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா. அதனால இவளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், இவ பார்த்த பாஸ்ட் லைஃப வந்து அவள்கிட்ட சொல்ல மாட்டான். அப்ப வசுந்தரா சொல்வா, நான் இங்க வந்து நீ ரிட்ரீட்ல இருந்த இல்லையா, அப்ப எனக்கு ஒரு விஷயம் நடந்தது, நான் சொல்றேன்னு. ஒரு ஓல்டு மேன் ஃபாரஸ்ட்ல நான் போயிட்டே இருக்கும்போது என்னை வந்து பார்த்தாரு. என்னை வந்து பார்த்துட்டவன, ஆனா எனக்கு என்ன எப்படி இருந்ததுன்னா, அவரோட நான் நிறைய காலங்கள் பழகின மாதிரியான ஃபீலிங்லாம் எனக்கு இருந்தது. அதே ஃபீலிங்ல நான் என்ன பண்ணேன், அப்படியே இருக்கும்போது நான் அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன், என்னோட வந்து நீங்க கூட இருங்க, என்னோட காட்டேஜ்ல வந்து ஒரு 2 days ஆகுது நீங்க தங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். அதே மாதிரியே அவரும் வந்து 2 days தங்கினாரு. நான் அவருக்கு குக் பண்ணி போட்டேன். என்னவோ புதுசா குக் பண்ணி போடல, ஏதோ ஒரு காலத்துல நான் அவருக்கு சமைச்சு போட்ட மாதிரி ஃபீலிங்ல தான் இருந்தது. அவர் வந்து என்னோட மைண்ட்ல வந்து ரொம்ப பிரசன்டபிளா இருந்தாரு. அப்புறம் அங்கிருந்து அவர் கிளம்பி போகும்போது என்ன கேட்டாருனாக்க, நீ என்ன ரொம்ப ப்ரீஷியஸா நீ நினைக்கிறது எதுன்னு அவர் கேட்டாரு. அவ சொன்னா, என்னமோ உங்களோட ஒரு பழகின உணர்வு இருக்கு, உங்களோடயே டிராவல் பண்ண அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கு, அது இன்னும் எனக்கு ப்ரீஷியஸா இருக்குன்னு உடனே, உனக்குள்ள வந்து ஒரு வைரம் மின்னிட்டு இருக்கு, அந்த வைரத்தை இனிமே பார்க்க ஆரம்பி, அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அப்பையில இருந்து நான் வந்து பாஸ்ட் பத்தி நான் பாக்குறதே கிடையாது, எனக்கு வரதும் இல்ல. நான் பாக்குறதெல்லாம் ஃபியூச்சரை பத்தி தான் பாக்குறேன். அவர் போகும்போது என்ன சொன்னாருனாக்க, நீ சூன் வந்து பாட்லயே திருப்பி வந்து நீ என்ன பண்ண போற, பர்த் எடுக்க போற. அந்த டயத்துல வந்து புத்திசம்க்கும் பான் கல்ச்சருக்கும் பயங்கர கான்ஃபிளிக்ட், அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக நிறைய பிரச்சனைகள், பொலிட்டிக்கல் ரீசனா நிறைய ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும். நீ வந்து ஒரு பெரிய புத்திஸ்ட் மாங்கா இங்க இருந்து எல்லாருக்குள்ளயும் ஒரு சமரசத்தை ஏற்படுத்த போற. இதோட உன்னோட லைஃப் இங்க முடிஞ்சிடும், எண்ட் ஆயிடும் உனக்கு. இனிமே நீ ரீபர்த் சைக்கிள்ல நீ மாட்ட மாட்ட அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப நானும் அதே மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு என்ன பண்ணுவா, அப்ப அவர் என்ன சொன்னாருனாக்க, உனக்கு எது எப்போ என்ன தேவைன்னாலும் உன் மைண்ட்ல வந்து குரு ரின்போச்சை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இதுதான் எனக்கு நடந்த கொஞ்ச காலம் முன்னால எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு. அப்ப பத்மா சொல்ற, சரி ரொம்ப நல்லா இருக்கு இது, பட் ஆனா இவளுக்கு உள்ளேயே தெரியும் அந்த
உள்ள வந்து இவளோட கூட இருந்தது யாருன்னா நம்மளோட தாத்தா தான் தெரியும், வெளியில சொல்லிக்க மாட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, நாங்க எல்லாருமா சேர்ந்து நாம்திஷோ லேக்குக்கு வந்து போறோம். திஸ் இஸ் த லாஸ்ட் டிராவல் எங்களுக்கு அந்த இடத்துல. அங்க நாங்க போறோம், நீயும் கூட வரியான்னு சொல்லி அவ கேட்பா. இது வந்து உங்க ஃபேமிலி எக்ஸ்கர்ஷன், என்ன எதுக்கு கூப்பிடுற இதுல அப்படின்னு கேட்கும்போது, நீயும் ஒன் ஆஃப் மை ஃபேமிலி தான், நீனு உன்னை என்னால பிரிச்சு பார்க்க முடியாது, அதனால கட்டாயமா நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லி சொல்வா. சொன்ன உடனே அவன் என்ன சொல்வா, சரி ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் வாக்கு கொடுக்குறேன், உங்களோடய நான் டிராவல் பண்ணி வருவேன் நான் சொல்ல முடியாது, ஆனா நீ தாம் சிஷோ லேக்ல எப்ப நீ தனியா உட்கார்ந்துருக்கியோ அப்ப நான் வந்து உன் பக்கத்துல உட்காருவேன் அப்படின்ட்டு அவ சொல்லுவா. சரி அப்படின்னு அவ அக்செப்ட் பண்ணிப்பா. பண்ணிட்டு என்ன பண்ணுவா, கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் கிளம்பி அங்க போவாங்க. அந்த துர்கான்னு ஒரு இது இருக்காங்க இல்லையா, ஒரு ஹோஸ்ட் ஃபேமிலி ஒண்ணு இருக்கு இல்லையா, அங்க போய் இவங்க 1 வீக் தங்குவாங்க. தங்கின ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து நாம்திஷோ போயிடுவாங்க. அங்க பசங்களோட எல்லா இடமும் சுத்தி பார்த்து எல்லாம் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாள் ரிட்டர்ன் போவாங்க, ஈவினிங் ரிட்டர்ன் ஆவாங்க. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் ஃபைனல் டே இவங்க என்ன பண்றாங்க, போறாங்க, நாளை இன்னியோட போறோம், நாளையில இருந்து போக வேண்டாம்னு சொல்லிட்டு போறாங்க. அதே மாதிரி அங்க போன உடனே பூமா அவங்க பசங்க, இவளோட பசங்க எல்லாருமா சேர்ந்து நாம்திஷோ லேக்கோட அதர் சைட்ல நிறைய கேவ்ஸ் இருக்கு, அந்த கேவ்ஸ் எல்லாம் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி அவங்க அங்க போயிடுறாங்க. அப்ப அவ பத்மா சொல்றா, பாரு நம்ம நம்ம அம்மா இங்கதான் பிரசன்டபிளா இருக்காங்க, இந்த இடத்துல அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் கிரேட் கிராண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க, இந்த ரிவர் பாரு எவ்வளவு ஹாப்பினஸ் நம்மளுக்கு தெரிவிக்குது, அதோட சந்தோஷத்தை எப்படி தெரிவிக்குது பாருன்னு பூமா கிட்ட சொல்வா. சரி பூமா நீங்க அவ சொல்வா, பூமா சொல்வா, பத்மா இங்க கொஞ்ச நேரம் உட்காரு, நான் பசங்களோட போயிட்டு வந்துடுறேன்ட்டு அவ போவா. அப்ப அவ தனியா இருக்கும்போது இவ அப்படியே மெடிடேஷன்ல உட்கார்ற மாதிரி உட்கார்வா. ஆனா பக்கத்துல யாரோ வர மாதிரி அந்த காலடி ஓசை கேட்கும். திரும்பி பார்த்தாக்கா என்ன பண்ணுவா, அங்க வந்து இவ வந்திருப்பா, வசுந்தரா வந்திருப்பா. அப்ப வசுந்தரா என்ன பண்ணுவா, பக்கத்துல இருந்து உட்கார்வா. நீ வருவேன்னு சொன்னேன்னு, ஆமா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன், அந்த ப்ராமிஸை நான் எப்படி நான் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும், அதனால நான் வந்தேன், உனக்கு இங்க வந்தேன். ஆனா இது வந்து லாஸ்டா நான் ஒரு தடவை வந்தேன் இங்க, எப்ப வந்தேன்னாக்க டல்லா வந்து என்னை கூட்டிட்டு போனாங்க, அந்த இன்சிடென்ட் நான் உனக்கு சொல்லல, இப்ப நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு செல்வம். நான் ஒரு நாளைக்கு நான் என் காட்டேஜ்ல வந்து ரொம்ப பிஸியா வேலை பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து டல்லா வந்தா. டல்லா வந்த உடனே என்ன சொன்னா, அவசர அவசரமா நம்ம நாம்திஷோ லேக்குக்கு போனோம், கிளம்பு கிளம்பு, டைமே கிடையாது, டைம் ரொம்ப லிமிட்டடு, கிளம்பு கிளம்புன்னா. அதனால எனக்கு அப்ப டல்லா வேகத்துல போக முடியல, இருந்தாலும் மேனேஜ் பண்ணிட்டு அவ்வளவு ஃபாஸ்டா ஃபுட்டு கூட எதுவும் இல்லாம நேரம் இங்க வந்துட்டோம் நாங்க. இங்க வந்த பிறகு என்ன சொன்னாங்க, இங்க பார்த்தாக்கா அந்த சீசன் வந்து வின்டர் சீசன்னால இந்த லேக் வந்து எப்படி இருந்ததுன்னா ஐஸ் கட்டியா இருந்தது. அப்ப ஐஸ் கட்டியா இல்ல, சாரி, அப்ப வந்து சம்மர் சீசனா இருந்ததுனால ஐஸ் கட்டியா இல்ல. இப்ப இந்த நாம்திஷோல இருந்து அடுத்த இடத்துக்கு பிளேஸுக்கு போனாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கேவ் இருக்கு, அந்த கேவுக்கு போகணும்னு டல்லா துடிக்கிறாங்க. ஆனா எப்படி அவங்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொன்னேன், டல்லா ஐஸ் கட்டியா கூட இல்லையே நடந்து போறதுக்கு, போட்டும் இங்க பக்கத்துல இல்ல, எப்படி போற, உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமான்னு கேட்கும்போது டல்லா என்ன பார்த்து வச்சுட்டு உடனே என்ன பண்ணாங்க, நீ இங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணு, நான் வரேன்னு சொல்லிட்டு பாக்குறேன், அவங்க அப்படியே லைட் ஃபார்ம்ல நேரம் போயிட்டாங்க, அடுத்த செகண்ட் அடுத்த ஆப்போசிட் சைட்ல இருக்காங்க. இருந்து அந்த கேவுல போனாங்க. நானும் இங்க மெடிடேஷன்ல உட்காந்தேன். மெடிடேஷன்ல உட்காந்து கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சுன்னா, என்னோட ஆஸ்ட்ரல் பாடி அந்த கேவுக்கு ஆட்டோமேட்டிக்கா போச்சு. அந்த கேவுக்கு போனா அங்க வந்து டல்லா, குரு ரின்போச், அப்புறம் ஒரு லேடி, ஒரு ஃபீமேல் லேடி உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா அவங்க ஒரு ஃபீமேல் உட்கார்ந்துருந்தாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அவங்க பேக்க தான் பார்த்தா அவ்வளவு நல்ல ஹேரு, ரொம்ப யங் அப்பியரன்ஸ்ல அவங்க இருந்தாங்க. குரு ரின்போச் வந்து என்ன பண்றாங்க, ஏதோ டீடைல்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அங்க பக்கத்துல உட்காந்து எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாக்க நான் திருப்பி ரிட்டர்ன் ஆயிட்டேன் என்னோட பாடிக்கு. இருக்கும்போது அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தாக்க டல்லா என் பக்கத்துல இருக்காங்க. அப்ப டல்லா என்ன கேட்டாங்க, குரு ரின்போச் நீ பாத்தியா, உன்னோட லாஸ்ட் ஆசை, நீ 2-3 தடவை என்கிட்ட கேட்டல, நான் நீ என்னோட டிராவல் பண்ணும்போது 2-3 தடவை நான் அந்த இன்சிடென்ட் சொல்லியிருக்கேன், 2-3 தடவை நீ மிஸ் பண்ணிட்ட இல்லையா, இப்போ உன்னோட லாஸ்ட் டிசைரை நான் வந்து நிறைவேற்றணும், ஏன்னா இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க போறது இல்ல, உன்னையும் நான் பார்க்க மாட்டேன், அதனால உன்னோட அந்த லாஸ்ட் டிசைரை நிறைவேற்றுக்காக நான் இங்க உன்னை கூட்டிட்டு வந்தேன். அப்ப இதெல்லாம் கேட்டுட்டு அவன் என்ன கேட்பான், அங்க ரின்போச் பார்த்தேன், உங்களையும் பார்த்தேன், ஆனா அங்க பக்கத்துல ஒரு லேடி உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, அவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, அவங்க யாருன்னு கேட்கறத விட நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க யாருன்ற கொஸ்டின் உனக்குள்ள வராது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சொல்லி எனக்கு சொன்னாங்க அவங்க, இதுதான் லாஸ்டா நான் டல்லாவை பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் டல்லாவை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, சரி நீ சொன்னதுக்காக நான் இங்க வந்தேன், இப்ப நான் என்ன பண்றேன்னா நான் கிளம்பி போறேன், எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டு அந்த டொட்பா ஃபேமிலியோட தானே நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, இது ஹோஸ்ட் ஆயிருக்கீங்க, அங்கதானே நீங்க இருக்கீங்க,
நான் என்ன பண்றேன், ஈவினிங் வந்து அவங்க உங்களோட வந்து டின்னருக்கு வந்து நான் வந்து உங்களோட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்புறம் பூமா வருவா. இவங்க எல்லாரும் கிளம்பி திருப்பி அங்க டோர்பா ஃபேமிலியோட போய் இருக்கும்போது அங்க வசுந்தரா வரேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி இவ சொல்லுவா. ஆனா அப்புறம் என்ன பண்ணுவா, அதெல்லாம் பார்த்துட்டு வசுந்தராவையும் பார்த்துட்டு எல்லாரும் திரும்பி வந்துருவாங்க. அப்ப வசுந்தரா என்ன பண்ணுவா, அங்க இருந்து கிளம்பி போகும்போது அவ இவகிட்ட சொல்வா, பத்மா ஞாபகம் வச்சுக்கோ, நெக்ஸ்ட் வந்து நான் இன்னும் என்னோட டைம் லிமிட்டட் இங்க. நான் வந்து நெக்ஸ்ட் இங்க பாண்ட்ல தான் வந்து பிறப்பேன் கொஞ்சம் காலங்கள் கழிச்சு. நீ நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல வந்து நீ இந்தியால இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவ போவா. அப்ப இவளுக்கு புரிஞ்சிடும் நம்மளும் சீக்கிரம் பாடியை வெக்கேட் பண்ண போறோம்ட்டு. வீட்டுக்கு வருவா, இங்க வருவா, பூமா வீட்டுக்கு வருவா. ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேரையும் எல்லாரையும் நல்லா இது பண்ணிட்டு அவங்கள எல்லாரையும் அனுப்பி விடுவாங்க. அப்ப ஒரே ஒரு ஒர்க் மட்டும் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு டென்ஷனை கூப்பிட்டு டென்ஷனை சொல்வா, அம்மா நான் வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து நாலந்தா யூனிவர்சிட்டி திருப்பி போறேன். அங்க வந்து இன்னும் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் இருக்கான். அந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் வந்து எனக்கு அபார்ட் கொடுத்துருக்காரு. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாங்க் எல்லாருமா சேர்ந்து நாங்க போறோம். ஆனா ஒன்னே ஒண்ணு, நீ மனப்பூர்வமா அமிச்சால ஒழிய நான் போகமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்வாரு. இல்ல நீ போகணும், உன்னோட பொட்டன்ஷியல் வந்து இன்னும் நல்ல வெளியில தெரிய ஆரம்பிக்கணும், அதனால நீ கட்டாயமா நீ போ அப்படின்னு சொல்லி அவங்க இது சொல்லிடுவாங்க, அனுமதி கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னால நான் உன்னை ஒரு இடத்துக்கு நீ என் கூட வா, நம்ம ரிவர் சைடு போலான்னு கூட்டிட்டு போவாங்க. அங்க கூட்டிட்டு போகும்போது என்ன ஆகும்னாக்கா, அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பழைய ஹட்டு ஒண்ணு இருக்கும். அந்த ஹட்டு கிட்ட இவ போவா. பையனை நிக்க கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போவா. அந்த ஹட்டு கிட்ட போனவன்னா என்ன பண்ணுவா, அவ வந்து கொஞ்சம் ஃபுட் பேக்கெட்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பா. அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவா, எல்லாம் ஸ்டாப்பிள் பண்ணி ரெடி பண்ணிட்டு அந்த ஹட்டு கிட்ட வைப்பா. வச்சுட்டு என்ன சொல்வா, உள்ள எட்டி பாப்பா. எட்டி பார்த்தா அங்க வந்து ஒரு இது ஒரு வயசான ஜர்தான் அந்த இடத்துல அங்க உட்கார்ந்து இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, இவளை பார்த்துட்டு அவ வச்சுருக்கிற ஃபுட்டை பார்த்துட்டு அதை எடுக்கிறதுக்காக வந்துட்டு என்ன பண்ணுவா, அவளுக்கு வந்து இவர் தேங்க்ஸ் சொல்வாரு. நீ இத்தனை நாளா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த. இவ என்ன பண்ணுவா, அவளோட தேர்ட் டாட்டர் இருக்கா இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு அம்மாலாவுக்கு பத்மாவை கூப்பிட்டு சொல்வா, அம்மாலா என்கிட்ட வந்து இப்ப வந்து நிறைய நான் வந்து ரொம்ப வசதியா இருக்கேன், என்கிட்ட வந்து நல்ல வெல்த் நல்லா இருக்கு, அதனால நீ எனக்காக வந்து ஒரு ஷாப்பை எனக்கு விட்ட இல்லையா, இனிமே அந்த ஷாப்ல இருந்து வர வருமானம் வேண்டாம், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்வா. அப்ப சொல்வா, இனிமே எனக்கு இதெல்லாம் பணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ பண்ணு, நான் யாருக்கு சொல்றேனோ நீ மந்த்லி மந்த்லி ஒரு அமௌண்ட் அந்த ஷாப்ல இருந்து எடுத்து அனுப்பிடு, டெய்லி ஃபுட் எடுத்துட்டு போயிட்டு நீ அங்க அந்த இடத்துல யார் மூலியமா அதை கொடுத்து அனுப்பிச்சிடு, அங்க இருக்கிறவங்க அவரு ஜர்டன் ஒருத்தர் இருப்பாரு, அவளுக்கு கொடுத்துடு அப்படின்னு. ஏமா அவருக்கு ஜர்டனுக்கு கொடுக்குற, அவர் தான் உன்னை இந்த அளவுக்கு படுத்தினாருன்னு சொல்லும்போது, நான் சொல்றதுல உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்கும், அதை புரிஞ்சுக்கோ, என்கிட்ட கொஸ்டின் கேட்காதுன்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன் நினைச்சு பாப்பா, ஜர்டனுக்கு ஏன் கொடுக்குறான்னா, ஆசிய மதரா ஒரு தன்னோட பிள்ளைக்கு என்ன பண்ணுவாளோ ஹெல்ப் பண்ணுவாளோ அந்த ஹெல்ப் அவங்க பண்ணாங்க. அதுக்கும் மேல இல்லாம இவங்களோட குழந்தைய வந்து இவ கிளாரா இருக்கும்போது இவங்களோட குழந்தைய வந்து மார்கரெட் பார்த்து எவ்ரி மந்த் பணம் அமிச்சாங்கல்ல, அதே மாதிரி மார்கரெட்க்கும் அவரோட பிரதர் பியூக்கும் அவங்க அம்மா எவ்ரி மந்த் பணம் கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி நம்மளும் நம்ம பையனுக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவங்களுக்கு வந்து டெய்லி அவருக்கு ஃபுட் சப்ளையும் மந்த்லி கொஞ்சம் ஒரு அமௌண்ட் அவரோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு அமௌண்ட்டும் அங்க போயிட்டு இருக்கோம். இப்ப அங்க போய் அந்த ஃபுட் பாக்கெட்டை வைக்கும் போது டென்ஷன் கேட்பான், ஏமா இங்க வந்து இந்த ஆளுக்கு ஏமா நீ இவ்வளவு ஹெல்ப் பண்ற, இவர் வந்து எவ்வளவு பாடுபடுத்தினாரு, நம்ம அப்பா கஷ்டப்பட்ட சம்பாதிச்சது எல்லாமே ப்ரீஷியஸா நீ என்னென்ன வச்சிருக்க எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து புடுங்கினாரு அப்படின்னு சொல்லும் போது அவ என்ன சொல்வா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப அதை பத்தி நினைக்க கூடாது, ஒரு மதரா ஒரு சன்னுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை தான் நான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொல்வா. ஆமாமா, நான் வந்து நீ போய் அடிக்கடி அவருக்கு நீ பணம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தல்ல, பெரிய ஹியூஜ் டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்த இல்லையா, அப்ப வந்து அந்த சமய மொனாஸ்ட்ரியில இருக்கிற அபாட் வந்து என்ன கூப்பிட்டு சொன்னாரு, உங்க அம்மா மேல நீ கோவப்படாத, எதுக்காக வந்து அவங்க அவ்வளவு பணம் எல்லாம் கொடுக்குறாங்கன்ட்டு, அவங்களுக்கு ஒரு கார்மிக் நாட்டு அந்த ஜர்டனோட இருக்கு, அதனால அந்த நாட்டை வந்து அவங்க என்ன பண்றாங்க, கிளியர் பண்றதுக்காக தான் இது வந்து இந்த ஒர்க் அவங்க பண்றாங்க, அதனால இதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்கள எதுவும் கொஸ்டின் கேட்காத, அவங்க மேல கோவப்படாதுன்னு எனக்கு சொன்னாங்க. இருந்தாலும் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதாச்சேன்னு சொல்லிதான் எனக்கு வந்து நான் இந்த கொஸ்டினை கேட்டேன்னு சொல்லும் போது இவ உட்காந்து வச்சு ஹார்ட்டை எப்படி ஓபன் பண்ணணும்,
ஒரு லவ் எனர்ஜியை எப்படி நம்ம கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், அதெல்லாம் நான் உனக்கு சொல்லணும்னு இல்ல. நீ வந்து டியோஃபோர்ஸ்னா என்னன்னு நீ டாவோயிஸ்ட் சைனாக்கு போகும்போது எல்லாமே தெரிஞ்சிருப்பேன். அதை வந்து நீ நாலேஜா மண்டையில ஏத்திக்க கூடாது, நீ வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரணும் அப்படின்ட்டு இவ சொல்லி கொடுப்பா. அப்புறம் என்ன பண்ணுவாரு, அவர் கிளம்பி நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு நான் போறேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இவளும் என்ன பண்ணுவா, பத்மாவும் வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவா, கொஞ்சம் காலங்கள் என்ன பண்ணுவா அங்கே இருப்பா. கொஞ்சம் ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுனாக்க, இவ மார்க்கெட்டுக்கு போவா. அங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது மார்க்கெட்ல இருந்து ரிட்டர்ன்ல வரும்போது நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது இவ என்ன பண்ணுவா, சடனா ஒரு பெக்கர் வந்து ரோட் சைட்ல உட்கார்ந்து இருப்பாரு, பாப்பா. பார்த்துட்டு கிராஸ் பண்ண உடனே இவளுக்கு ஏதோ ஒரு மைண்ட்ல வரும், திருப்பி வருவா. திருப்பி வந்த உடனே என்ன பண்ணுவான்னா, பார்த்தாக்க இவர் பார்த்த உடனே ஷாக் ஆயிடும். அவன் அந்த பெக்கரும் என்ன பண்ணுவா, இவளை பார்த்த உடனே ஏந்து நிற்பாரு. அந்த பெக்கர் வேற யாரும் கிடையாது, லோப்சாங் தான். யாரு, இந்த ஜெர்லனோட அசிஸ்டண்டா இருந்தாரு இல்லையா, லோப்சாங், அவர் தான் இருப்பாரு. அப்ப கேப்பா, ஏன் உனக்கு இவ்வளவு ஒரு கஷ்டம் வந்தது, உன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நல்ல அரிஸ்டோக்ராட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கவங்களாச்சே, உன்னை யாருமே பாத்துக்கலையா, நீ ஏன் இவ்வளவு மோசமான நிலையில இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் ஜெர்டனோட சேர்ந்து நான் நிறைய இது பண்ணியிருக்கேன், ஏமாத்தி எல்லார்கிட்ட இருந்தும் நான் காசு வாங்கியிருக்கேன். அதனால என்ன அவங்க வந்து என்னோட இந்த டைய வந்து கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டாங்க. அவங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் யாருமே என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. நான் பண்ண அந்த தவறுக்கு இப்படி நான் பிச்சை எடுத்து இனி வரும் காலங்கள் நான் சாப்பிடுறது எனக்கு சரியானதுன்ட்டு நானே டிசைட் பண்ணிட்டு நான் இப்படியே இருந்துட்டேன் அப்படின்னு அவ சொல்வா. அப்ப நான் ஒன்னே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேக்குறேன், நீ சொல்லு. நீ ஜர்டனை பத்தி முன்னாலேயே தெரிஞ்சு அவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு நீ ஃப்ராடு வேலை கூட சேர்ந்து பண்ணியா, இல்லைன்னா தர்டனை கம்ப்ளீட்டா நம்பி நீ ஒர்க் பண்ணியான்னு கேட்கும் போது, இல்ல நான் கம்ப்ளீட்டா நம்பிதான் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நீ என்னோட ஒர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவா, சரி பரவாயில்லன்ட்டு தன்னை கையில பாக்கெட்ல ஒரு 1 மந்த்துக்கு வாங்கிட்டு போன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பா. எல்லாத்தையும் தூக்கி இவன் கிட்ட கொடுத்துடுவா. கொடுத்துட்டு அவ என்ன சொல்வா, இப்போ வந்து உன்னோட லைஃப் டைம்ல ஜர்டனோட நீ பீஸா நீ அதே மாதிரி நீ என்னோட நீ பீஸா வச்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும் போது அவ என்ன பண்ணுவா, அப்படியே பாப்பா. பார்த்தவன்னா அவளோட உணர்வு வந்து அவகிட்ட வந்து அவளை மன்னிக்க கூடாதுன்னு ஏதோ ஒரு இது இருக்கும், ஒரு பேட் எனர்ஜி இருக்கும். அதனால அவ என்ன பண்ணுவா, இப்ப எனக்கு இது பத்தி யோசிக்க முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவா. அவ அங்க வீட்டுக்கு போயிட்டவனா அங்கேயே இருப்பா கொஞ்ச காலம். அப்ப என்னாச்சுன்னா இவளுக்கும் ஏஜ் ஆயிடும், ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடும். அப்ப ஒரு தடவை இவளை பாக்குறதுக்காக அந்த மொனாஸ்ட்ரி, ஏன்னா டென்ஷன் வந்து கிளம்பி நலந்தா போயிட்டார் இல்லையா, அதனால அங்க மடாதிபதி என்ன பண்ணுவாரு, இவளை பத்மா பாக்கிறதுக்காக வருவாரு. பத்மா பார்க்க வரும்போது அப்ப பத்மா கேட்பா, ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னு கேட்பா. அப்ப அவர் என்ன சொல்வாரு, இதே கொஸ்டினை தான் வந்து யஷி என்கிட்ட கேட்டாரு, ஃப்ரீடம்னா என்னன்னு கேட்டாரு. அவர் மாங்கோட லைஃப்லயும் அவர் போல, ஆனா புத்திசமோட கோட்பாடு கொள்கைகள் எதையுமே அவர் விட்டு கொடுக்கல, எல்லாமே பண்ணாரு. இப்ப ஃப்ரீடம்னா மாங்கா இருக்கிறது ஃப்ரீடமா, இல்ல புத்திசமா இருக்கிறது ஃப்ரீடமா, இல்ல லேமனா இருக்கிறது ஃப்ரீடமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவர் கேட்டாரு. அவர் ஏன் மாங்கா ஆலைங்கிற இது வந்து இவளுக்கு தெரியும், பத்மாக்கு தெரியும். மாங்கா ஆகணுங்கிறது அவங்க ஃபேமிலியோட கண்டிஷனா இருந்தது இது யஷிக்கு. ஆனா ஏன் ஆல, ப்ரீவியஸ் லைஃப்ல பெர்னால்டா இருக்கும்போது he has been forced to take the position as monk. மாங்கா அவர் போர்ஸ்ஃபுல்லா இருந்தாரு அங்க, வேற வழி இல்லாம. அந்த லைஃப்ல அவர் என்ன ஃபீல் பண்ணாரு, நம்ம ஃப்ரீயா இருந்தாக்க இது வேர்ல்டு ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம், இந்தியாவுக்கு போலாம், காஷ்மீருக்கு போலாம், நிறைய சேஜஸ் மீட் பண்ணலாம், அவங்க கிட்ட இருந்து நிறைய சிவா வைஷ்ணவை பத்தி சைவத்தை பத்தி நிறைய நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தனக்கும் ஒரு பையன் வேணும், பையன் ஒரு ஸ்காலரா இருக்கணும், அந்த மாதிரி அவருக்குள்ள அந்த டிசைர் இருந்ததுனால யஷியால வந்து இந்த பீரியட்ல வந்து மாங்கா ஆக முடியலங்கிறது பத்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மனசுக்குள்ள வச்சுப்பா. அப்ப இவர் கேட்பாரு, ஃப்ரீடம்னா வந்து எங்கேயோ மார்க்கெட்லயோ இல்ல இங்க மொனாஸ்ட்ரிலயோ எங்கேயோ வந்து கிடைக்கக்கூடியது கிடையாது. நான் சொல்றேன் கேளுங்க, டல்லா இருக்காங்க இல்லையா, கிரேட் இது பான்பு மாஸ்டர் டல்லா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு தடவை, எப்படி ஒரு தடவை இங்க வந்து மொனாஸ்ட்ரி சமய மொனாஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருந்தது, ஃபுட்டு கிடையாது, வாட்டர் கிடையாது, இருக்கிற மாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த டயத்துல அவங்க என்ன பண்ணாங்க, பஞ்சா பணம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்க பைசா கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி 3 டைம்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஒரு தடவை அவங்க வரும்போது பெகர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, இன்னொரு தடவை அவங்க வரும்போது வேற ஒரு ஓல்டு லேடி மாதிரி வருவாங்க, இன்னொரு தடவை யங் உமன் மார்க்கெட்ல இருக்கிற வியாபாரி மாதிரி அவங்க வருவாங்க, இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அப்ப எங்களுக்கு இவங்க மேல
மேல டவுட் வந்தது. அப்ப நான் டல்லா கிட்ட கேட்டேன், இந்த பணம் வந்து யாரு உங்களுக்கு இங்க உதவி செய்ய சொல்லி கொடுத்தது அப்படின்னா, அவ என்ன சொல்வா, the one who writes on the wind அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. அதனால ஃப்ரீடம்ங்கிறது இங்கேயோ அங்கேயோ எங்கேயும் இருக்கிறது இல்ல, நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது. நீ என்ன நினைக்கிறியோ, உன் தர்மா என்ன சொல்றதோ அந்த தர்ம வழிய நீ ஃபாலோ பண்ணி என்னெல்லாம் நீ பண்ணணும்னு நினைக்கிறியோ அடுத்தவங்களுக்கு உன்னோட லவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணி உன்னோட லேமனா நீ வாழும் போது நீ என்ஜாய் பண்ற இல்லையா ஒரு லைஃப், அந்த லைஃப் தான் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. இத அவ அப்படியே கேட்டுட்டே இருப்பான். கொஞ்சம் சமயம் போயிட்ட பிறகு அவ என்ன பண்ணுவா, அவளும் வந்து பாடியை வெக்கேட் பண்ணிடுவா, பத்மாவும் பாடியை வெக்கேட் பண்ணுவா. இதோட இந்த பத்மா என்ற ரோல் வந்து இதோட டான்ஸ் வித் டக்கினி வந்து முடிஞ்சது. நாளையில இருந்து another 3 daysக்கு அவங்க நெக்ஸ்ட் வந்து இவ வசுந்தரா சொல்லிட்டு போனா இல்லையா, நீ வந்து நெக்ஸ்ட் பர்த் வந்து பாரத்ல எடுப்பேன்ட்டு, அத பத்தி நம்ம பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் இவ போறதுக்கு கொஞ்சம் ஒரு 1 year முன்னால வசுந்தராவும் பாடி வெக்கேட் பண்ணிட்டு போயிடுவாங்க.